அறிவில்லை உனக்கு. இங்கே வண்டி ஓட்டுறத பாரு, எப்படி அடிபட்டு இருக்கு பாரு. யோ, கார்ல வந்தா கண்ணு கூட தெரியாதா? இப்படி அடிச்சு போட்டுருக்க. ஏங்க அவர் மேல தப்பு இல்லைங்க, தப்புலாம் என் மேலதான். என்னங்க நீங்க அடிபட்டு ரத்தலாம் வந்துகிட்டு இருக்கு இப்படி சொல்றீங்க? இல்லைங்க நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன சார் போங்க. நீங்க? சாரி, நான் மொபைல் பேசிட்டு வந்த கவனத்துல நீங்க கிராஸ் பண்ணதை பார்க்கல. தப்பு என் மேலதான். ப்ளீஸ் வாங்க. சார் வேணும்னு யாராவது பண்ணுவாங்களா சார்? தப்புலாம் என் மேலதான். நீங்க போங்க சார். ஐயோ சார், ப்ளீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. கையில ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. நீங்க போங்க சார். இல்ல முதல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணனும். நீங்க வாங்களேன் ப்ளீஸ். இல்ல நீங்க வாங்க வாங்க. இல்ல நீங்க வாங்க வாங்க சார். அம்மா, இப்போ வலி எப்படி இருக்கு? ஊசி போட்டதுக்கு அப்புறம் இப்ப வலி கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா வினுவினுன்னு தெரிக்குதுப்பா. ஏமா ரோட்ல பாத்து வரக்கூடாதா? ஏதோ இதோட போச்சு. பெருசா ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா? நான் பார்த்து தாண்டி போனேன். அந்த கார்கார படுபாய் வந்து இடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். அக்காவுக்கு இன்னும் இந்த விஷயம் தெரியாதுமா. தெரிஞ்சா பதறி போயிருவாமா. நானே சொல்லலாம்னு நினைச்சேன். நல்ல வேளை நீயே ஞாபகப்படுத்திட்ட. எனக்கு அடிப்பட்ட விஷயத்த உன் அக்கா இளவரசிகிட்ட இப்ப சொல்லிடாதம்மா. ஏமா உனக்கு இப்படி நடந்த விஷயத்த அக்கா கிட்ட தகவல் சொல்லனா அக்கா கோச்சிக்க மாட்டா? ஐயோ, நான் அவளை சமாதானம் பண்ணிக்கிறேன். நீ பாட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி வச்சிடாத. அம்மா, ஏன் இளவரசிக்கு தகவல் சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்க? அவங்க மேல இருக்கிற கோபம் இன்னும் உங்களுக்கு தெரியலையா? அதானே, நீங்க சொன்ன மாதிரி அக்கா அங்க போய் வாழ்றாள, அப்புறம் என்ன உங்களுக்கு அக்கா மேல கோவம்? ஐயோ, எனக்கு அவன் மேல எந்த கோவமும் இல்லடி. நான் அடிப்பட்ட விஷயத்த இப்ப அவகிட்ட சொல்ல வேண்டாம். நாளைக்கு காலையில சொன்னா போதும். அதான் ஏன்னு கேக்குறேன். அது அது வந்து உன் அக்காவுக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணிருக்கு. இப்ப போய் எனக்கு அடிப்பட்ட விஷயத்த சொன்னா அவ அங்கிருந்து இங்க வந்துருவாமா. அதனாலதான் சொல்ல வேண்டான்னு சொன்னேன். ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் அவ புருஷன் கூட புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறா. அதுக்கு நானே தடங்கலாயிடக்கூடாதுல்ல. அதனாலதான் தகவல் சொல்ல வேண்டான்னு சொன்னேன். சரிம்மா, நான் போய் டாக்டர் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரி, பாத்துக்குங்க. அம்மா உனக்கு ஜூஸ் எதுவும் கொடுக்கட்டுமா? இல்லடி, இப்போ ஒண்ணு வேண்டாம். டூ 9s are 18. நீ 16 எழுதிருக்க சரியா? இந்தா. இப்ப அடுத்து 3 டேபிள் சொல்லு பாக்குறேன். 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12, 3 5s are 18, 15. 15. என்னம்மா படிக்கிற? எனக்கு மேக்ஸ் தான் தாத்தா சரியா வர மாட்டேங்குது. அதான் சித்தி கிட்ட கேட்டு படிச்சிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி, மிச்சத்துல நாளைக்கு படிக்கலாம். எந்திரி, போய் படுத்து தூங்கலாம். வா. எனக்கு தூக்கம் வரலையே தாத்தா. எனக்கு தூக்கம் வர வரைக்கும் படிச்சுட்டு தான் தூங்குறேனே. அதெல்லாம் கரெக்ட் தான். நீ படுத்து கண்ணை முன்னன்னு வச்சுக்கோ, தூக்கம் தானா வந்துடும். சித்திகிட்ட சொல்லிட்டு வா. கொண்டாமா. சரி சித்தி, நாளைக்கு படிச்சுக்கலாம். வா. மா ஜானகி, இந்தாம்மா. என்னம்மா அதெல்லாம்? என்னம்மா இப்படி கேட்குற? இன்னைக்கு நம்ம சுப்பிரமணிக்கு சாந்தி முகூர்த்தம்ல, இதெல்லாம் ஒரு தட்டில் வச்சு அவன் ரூமில் கொண்டு போய் வை. இந்தா மாமா, நீங்களே கொண்டு போய் வச்சிருங்க. எம்மடி, நீ இந்த வீட்டுக்கு மூத்த மருமகம்மா, நீ தானம்மா எல்லாம் செய்யணும். இந்த பார், மனசில் எதையும் வச்சுக்காம சந்தோஷமா இரு. இந்த அப்படி சுப்பிரமணி,
என்ன நீ அவளை நான் தூங்க வைக்கிறதுக்காக படுக்க வச்சிருந்தேன், நீ அவளை தூக்கி வச்சு விளையாடிக்கிட்டு இருக்க? இல்லப்பா, குழந்தை தூங்கல, அதான் விளையாட்டு காட்டி தூங்க வைக்கலான்னு. நீ ஒன்றும் விளையாடி தூங்க வைக்க வேணாம், நான் அவளை விளையாடி தூங்க வைக்கிறேன். நீ ஒரு ரூமுக்கு போ. உனக்கு என்ன, உன் கூட விளையாடணும் அவ்வளோதானே, நான் விளையாடுறேன் வா. இளவரசி, 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 என்னம்மா, ஏன் இளவரசி அந்த நேரத்தில் இளவரசி தேடிட்டு எங்கக்கா? வந்திருக்க? இளவரசி எங்க? அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. நீ எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்த? ஐயோ, ஒரு முக்கியமான விஷயம், அது அவகிட்ட தான் சொல்லணும். அதுக்காக தான் வந்தேன். இளவரசி, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், முதல்ல நீ கிளம்பு. ஐயோ, இப்பயே சொல்லி ஆகணும்னு சொல்றேன்ல. இளவரசியோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னம்மா, இளவரசியோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிற, அது எப்படி உனக்கு தெரியும்? ஐயோ, நான் ஆட்டோல வரும்போது அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்ததை நான் கண்ணால பார்த்தேன். அது சொல்லிட்டு போலாம் தான் நான் இங்க வந்தேன். இல்ல நீ ஏதோ பிரச்சனை பண்றதுக்காக இங்க வந்து போய் சொல்றேன்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் போயில சொல்லல மாமா, எந்த பிரச்சனையும் பண்றதுக்காகவும் வரல. நடந்த உண்மையை சொல்ல தான் வந்தேன். இளவரசி, நான் சொல்றது நீயாவது நம்பு. உங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அங்க என்ன நடந்தது தெரியுமா? டேய் பாரு, ஒரு அம்மா ரோட்ல அடிபட்டு இருக்காங்க. டேய் டேய் டேய், வாங்கடா வாங்கடா, டேய் வாடா, டேய் வாடா. டேய் தூக்குடா தூக்குடா. ஆட்டோ 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 ஆட்டோ. அம்மா அடிபட்டு. டேய் டேய் டேய், மாத்துடா மாத்துடா. கயல், நீ ஒண்ணும் விளையாடலையே. இந்த விஷயத்துல நீ ஒண்ணும் பொய் சொல்லலையே. என்னக்கா சொல்ற? நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? எனக்கும் இளவரசிக்கும் ஆகாதுதான். அதுக்கு இளவரசியோட அம்மாவும் நம்ம அம்மா மாதிரி வயசானவங்க தானே. எனக்கு என்ன மனசாட்சின்னு ஒண்ணு இல்லையா? டாக்டர், அவங்களுக்கு எப்படி இருக்கு? டோன்ட் வரி, சின்ன ஃப்ராக்சர் தான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? எந்த ப்ராப்ளமும் இல்லை, சரியாயிடும். சரிங்க டாக்டர். சொல்லுங்க இளவரசி. ராஜா, எங்க இருக்கீங்க? நான் நான் வீட்டில் தாங்க இருக்கேன். இல்ல, அம்மாக்கு ஏதோ ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டேன். சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இவ்வளவு நேரம் அம்மாட்ட பேசிட்டு தானே வரேன். ஒண்ணும். பேஷண்ட் பேர் என்ன? வயசு? வயசு 55 இருக்கும். ஹலோ. ஓகே. ஹலோ. சொல்லுங்க இளவரசி. வீட்ல இருக்கேன்னு சொன்னீங்க, பின்ன ஏதோ ஹாஸ்பிடல்ல நர்ஸ் பேசுற மாதிரி இருக்கு. அம்மா பேர்ல கேக்குறாங்க. என்னாச்சு, எங்க இருக்கீங்க நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இளவரசி, நான் வீட்டில் தான் இருக்கேன். நான் தான் சொன்னேன். ராஜா, போய் சொல்லாதீங்க. இப்ப நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துருவேன். இளவரசி, நீங்க அவசரப்பட்டு உடனே கிளம்பி வீட்டுக்குலாம் வந்துடாதீங்க. அப்ப அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆனது உண்மையா? ஆமா இளவரசி, உண்மைதான். பெருசா ஒண்ணும் இல்ல, சின்ன அடிதான். அதை நாங்க பாத்துக்கிறோம் இளவரசி. நீங்க நீங்க கிளம்பி வந்துடாதீங்க. எந்த ஹாஸ்பிடல்? ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க இளவரசி, நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல எந்த ஹாஸ்பிடல் சொல்லுங்க, வேற எதுவும் பேசாதீங்க. கௌசல்யா ஹாஸ்பிடல், நம்பர் 34, நியூ ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம். சரி, நான் இப்ப வரேன். என்னம்மா ஆச்சு? உண்மைதான் மாமா. சரி, நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம். அப்ப நாங்க போயிட்டு வந்துடுறோம்ப்பா. வா போலாம். ஐயோ, இவனுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு பார்த்தா இந்த நேரம் பார்த்தா அந்த அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும். கடவுளே, அந்த அம்மாவுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலில் ஒரு சின்ன ஃப்ராக்சர் தான். நடக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். 1 வீக் இவங்க பெட் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியாயிடும். இப்போவே நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகலாம். தேங்க்யூ டாக்டர். அப்புறம் என்ன ராஜா, டாக்டர் போலான்னு சொல்லிட்டாங்க. நீங்க போய் ஆட்டோ கூட்டிட்டு வாங்க, நம்ம போலாம். சரி அம்மா, நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன்.
என்னம்மா என்னாச்சு? என்ன நடந்ததுமா? இளவரசி நீ எப்படி இங்க? உனக்கு யார் தகவல் சொன்னது? ஹே லீலா, அம்மா கடிப்படுது ஏன் எனக்கு உடனே ஃபோன் பண்ணல? அவளை நான் அந்த அம்மா ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, சாதாரண காயம்தான். டாக்டர் இப்போ வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாரு. நீங்கள்லாம் எதுக்காக இப்போ வந்தீங்க? முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்கம்மா. என்னம்மா நீ? உனக்கு அடிப்பட்ட விஷயமா யாரோ மூணாவது மனுஷங்க சொல்லி தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். வந்த உடனே போன்னு சொல்றேன். இல்லைம்மா, எல்லாம் உன் நல்லதுக்கு தாம்மா சொல்கிறேன். நானே இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் வரலாம்ல? ஓ, இப்ப புரியுது நீ ஏன் காலையில வர சொல்றேன்னு. நீ அடிபட்டு இந்த நிலைமையில இருக்கிறப்போ நான் எப்படி அங்க சந்தோஷமா இருக்கிறது? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, சாதாரண அடிதானே. இன்னைக்கு விட்டா அப்புறம் நல்ல நாள் கிடையாதும்மா. அதனால தாம்மா சொல்கிறேன். பரவாயில்ல அத்தை, குணமாகட்டும். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். ஆமா, டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, லைட்டாக ஃப்ராக்சர் ஆயிருக்கான். ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு சொன்னாரு. அப்படியா? அப்போ இளவரசி உங்க கூடவே இருக்கட்டும். லீலா வேற காலேஜுக்கு போகணும். இவ கிட்ட இருந்து பார்த்துப்பா. இல்லை மாப்பிள்ள, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இளவரசி நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. இது சின்ன அடி தானே, நான் சமாளிச்சுக்கிறேன். பரவாயில்ல அத்தை. இளவரசி, நீ அம்மா கூடவே இருந்து பார்த்துக்க. நல்ல குணமானதும் நீ வீட்டுக்கு வந்தா போதும். நானே வந்து கூட்டிட்டு போறேன். அம்மா, நான் போயிட்டு ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன். ம். என்னம்மா வலிக்குதா? இல்லைம்மா, கொஞ்சம் விண்ணு இருக்கு, சரியாயிடும். காலங்காத்தால தூக்கத்தில் எழுப்பி என்னை டார்ச்சர் பண்ற ஒரே ஆள் கயலா தான் இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி வந்து நிக்கிற. என்ன விஷயம் சொல்லு. நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா நம்ம விஷயத்துல நாம நினைச்சதையே தான் கடவுளும் நினைச்சிருக்காரு கார்த்திக். நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அதான் உன் முகத்துல 1000 வாட்ஸ் பல்போட வெளிச்சம் தெரியுது. ஆமா, உனக்கு சந்தோஷம் வந்தாலும் சங்கடம் வந்தாலும் காலங்காத்தால என்னதான் வந்து டார்ச்சர் பண்ணுவியா? கொஞ்சம் நிம்மதியா தூங்க விட மாட்டியா? ஆமா, நீ பாட்டுக்கு இளவரசியோட ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்துறதுக்கு பிளான் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கியே, இதான் நீ பிளான் பண்ற லட்சணமா? நல்ல வேலை, நான் கும்பிடுற கடவுள் எனக்கு கைவிடல. இளவரசியோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் பண்ண வச்சு அவளோட ஃபர்ஸ்ட் நைட்டையே கேன்சல் பண்ண வச்சுட்டாரு. முதல்ல நான் போய் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி அபிஷேகம் பண்ணணும். நீ இப்போ இப்படி சிரிக்கிற அளவுக்கு நான் என்ன சொல்லிட்டேன்? சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? இந்த காலத்துல நல்லவங்க நல்ல விஷயத்துக்காக வேண்டிக்கிறதையே கடவுள் நிறைவேற்றி வைக்கிறது இல்ல. நீ இளவரசியோட ஃபர்ஸ்ட் நைட்டை கெடுக்கிறதுக்காக வேண்டிக்கிற. உன் கோரிக்கையை கடவுள் நிறைவேற்றி வைப்பாரா? உனக்கும் கடவுளுக்கு என்ன நெட் கனெக்ஷனா இருக்கு? உன் கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு பைத்தியக்காரி. நீ பேசுறத பார்த்தா நீதான் என்ன இழுக்கிற? கடவுள் ஒண்ணு இளவரசி அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தல. அந்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிச்சது அடியன் தான். கார்த்திக், உண்மையாவா சொல்ற? நான் கூட நேத்து உன்கிட்ட சொல்லிட்டு போனப்போ நீ என்ன பண்ண போறியோ ஏது பண்ண போறியோ தெரியலையேன்னு கவலையோட தான் வீட்டுக்கு போனேன். ஆனா நீ இவ்ளோ கச்சிதமா காரியத்தை பண்ணி முடிச்சிருக்கியே. சும்மா சொல்லக்கூடாது கார்த்திக், நீ பேண்ட் சட்டை போட்ட சகுனிதான். நீ மட்டும் என்ன, இளவரசியோட வாழ்க்கை கெடுக்கிறதுல நான் பேண்ட் ஷர்ட் போட்ட சகுனினா நீ பாலிஸ்டர் புடவை கட்டின கூனி. சரி சரி, இப்படி நம்மளையே நாம பாராட்டிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. இப்போ தள்ளி போயிருக்கிற இளவரசியோட ஃபர்ஸ்ட் நைட் இன்னும் 1 மாசத்துல நடக்க போகுது. அதையும் எப்படியாவது நிறுத்தி ஆகணும். அதுக்கு பிளான் பண்ணணும். ஒரே நாள்ல திட்டம் போட்டு அவங்க ஃபர்ஸ்ட் நைட்டை கெடுத்தவனா இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு. 7 ஜென்மத்துக்கு இளவரசி சுப்பிரமணி சேராத அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். சுப்பிரமணி உனக்கு தான், இளவரசி எனக்கு தான். அந்த நம்பிக்கை இப்ப எனக்கு வந்துருச்சு கார்த்திக். அவங்க 2 பேரோட ஃபர்ஸ்ட் நைட் தள்ளி போனதை சந்தோஷமா உங்ககிட்ட சொல்லலாம் தான் வந்தேன். ஆனா அதுக்கு காரணமே நீ தானே தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமா போறேன். அப்ப நான் வரட்டுமா கார்த்திக்? ஏய், காலங்காத்தால தூங்கிட்டு இருக்கணும் எழுப்பி விட்டு இப்போ வரட்டுமாங்கிற? போ, ஃப்ரிட்ஜில் பால் இருக்கு, சூடா ஒரு கப் காஃபி போட்டு கொடுத்துட்டு போ.
இப்ப நான் இருக்கிற சந்தோஷத்துக்கு உனக்கு பால் பாயசமே பண்ணி தருவேன். என்ன காஃபி தானே? இரு உடனே போட்டு கொடுக்குறேன். என்ன தின்னு படிச்சுட்டு புக்ஸ் எல்லாம் பேக்ல தான் எடுத்து வைக்க சொன்னேன். இப்ப பாரு தாத்தா எடுத்து வச்சிட்டு இருக்காரு. நான் எடுத்து வைக்கும் போதுதான் நீங்க குளிக்கவான்னு கூட்டிட்டு போயிட்டீங்க. தேங்க்ஸ் தாத்தா. எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம்? உனக்காக தாத்தா நான் இதை கூட செய்ய மாட்டேனா? சரிப்பா, நான் போய் லஞ்ச் பேக் எடுத்து வரேன். வாங்க. வாங்க சார். ஐ அப்பா. என்னடா கண்ணு ரெடி ஆயிட்டியா ஸ்கூலுக்கு? ம். அப்பா நான் சொன்னல இளங்கோ, அந்த இளங்கோ இவர்தான் அப்பா. வணக்கம் தம்பி. வணக்கங்க. இவங்க தான் என் ஒய்ஃப். ஹலோ.